உன்னை பார்த்தாலே கொஞ்சம் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஆமாம் கரெக்ட், நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் ட்ரெண்டிங் லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். ஸோ அதையும் ஆளில் போட்டுக்காங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹே கைஸ், ஃபஸ்ட்டு அலைட் மிஷின் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ப்ளஸ் கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான ரேஷியோ, ரிசல்யூஷன், ஃப்ரேம் ரேட்டு, பேக்ரவுண்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோ ஆட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு லைனாக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் எஃபெக்ட்டை மட்டும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி வரும், அதாவது திஸ் சாங் அப்படின்ட்டு வரும். அதை நீங்கள் ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டெம்ப்ளேட்டை கிடச்சிதுன்னா அதை கூட யூஸ் பண்ணிக்கோங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா ஃபாண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு லூயிஸ் கராஜ் கேஃப் போல்ட் அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். சைஸை வந்து நான் ஒரு 20 கொடுத்துக்கிறேன். ஸோ கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துக்குங்க. ஸோ உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இது உங்களுக்கு தேவையான அளவு எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெம்ப்ளேட் வரும். அந்த டெம்ப்ளேட்டை நான் கொடுக்குறேன், நான் லாஸ்ட்டில் ஆட் பண்ணி காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதுக்குள்ளே அடுத்தது, ஸோ ரெண்டாவது பார்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா இமேஜ் இருக்குமா. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ஷேப் ஆட் பண்ணிக்கோங்க. ஷேப் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான சைஸில் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்எம்எல் ஃபைலாக கொடுக்குறேன், அதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் மாடலுக்காக சும்மா ஆட் பண்ணி காமிக்கிறேன். இதுக்கப்புறம் இதை உங்களுக்கு தேவையான அளவு லாஸ்ட்டோட எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் சாங் லைனுக்கு ஏற்ற மாதிரி மார்க் வச்சுருப்பீங்க. நான் இப்போதைக்கு ரேண்டமாக மார்க் வச்சுக்கிறேன். ஸோ மார்க் வச்சுட்டு இப்போ 2 லிரிக்ஸ் ஒன்ஸ் வரப்போகுது அப்படின்னா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்பை கட் பண்ணிவிட்டு இப்போ அந்த ஷேப்பில் எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே பேக் வாங்க. பேக் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஸோ உங்களுக்கு தேவையான இமேஜை ஆட் பண்ணிக்கோங்க. இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அந்த இமேஜை பார்த்திங்க அப்படின்னா அந்த ஷேப்புக்கு கீழே கொண்டு வந்துடுங்க. இதுக்கப்புறம் அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி இந்த இமேஜை ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுக்கப்புறம் ஸோ அந்த எண்டுக்கு போயிட்டு ஸோ எல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாந்தா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், கட் பண்ணுறாந்தா கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜ் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போங்க. எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதில் டிஸ்டேஷன் வார்ப்புன்னு இருக்கும். அதில் போயிட்டு டைல்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இல்லை மிரர் இருக்கும், அதை ஜஸ்ட் ஆன் பண்ணி விட்ருங்க போதும். அதுக்கப்புறம் பேக் வாங்க. பேக் வந்துட்டு இப்போது அதே மாதிரி இந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இல்லை பிளரில் போனீங்க அப்படின்னா டைரக்ஷனல் பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரென்த்து ஆங்கிள் அப்படின்னு இருக்கும். ஆங்கிளில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக 90 டிகிரி கொடுத்துருங்க. ஸ்ட்ரென்த்தில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கு கொஞ்சம் பக்கத்துலேயே ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷன் கீ அப்படியே இருக்கட்டும். ரெண்டாவதில் போயிட்டு ஃபுல்லாகவே டிக்ரீஸ் பண்ணி 0 ஆக்கி விட்ருங்க. இப்போ ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு டிரான்சிஷன் நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்கேல் ஆப்ஷன் இருக்கும். இதில் ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, அதுக்கப்புறம் எண்டுக்கு முன்னாடி ஸோ கரெக்டாக இந்த இடத்துல ஒரு அனிமேஷன் கீ கொடுத்துருங்க. ரெண்டாவது அனிமேஷன் கீ வேல்யூ அப்படியே இருக்கட்டும். ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ மட்டும் கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ லைட்டாக டிக்ரீஸ் பண்ணுங்கள். ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் கிடைக்கணும், அதுக்காக தான். ஸோ லைட்டாக கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க போதும். ஜஸ்ட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிராஃப் ஆட் பண்ணணும். ரெண்டுக்கும் சென்டராக வச்சு நான் ஆட் பண்ண போகிற மாதிரி கிராஃப் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் கிராஃபை ஆட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. ஜஸ்ட் அப்படியே பேக் வாங்க. ஸோ பேக் வந்ததுக்கப்புறம் இப்போ அந்த ஷேப்பில் வந்து ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணணும், அதையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ அந்த ஷேப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை எஃபெக்ட்டில் போயிட்டு ஆட் எஃபெக்ட் கொடுங்க. இப்போ பிளரில் போனீங்க அப்படின்னா இல்லை பாக்ஸ் பிளர் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸோ இதில் ஸ்ட்ரென்த் அப்படியே இருக்கட்டும். இதில் வேறு எந்த சேஞ்சுமே பண்ணாதீங்க, பேக் வந்துடுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இமேஜ் அந்த ஷேப்பு ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா குரூப் அண்ட் மாஸ்க்காக மாற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு இது கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்திங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து ஃபுல்லாகவே தெரியுது. அது காரணம் வந்து அந்த ஷேப் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இல்லை. ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸோ ஷேப்பை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த குரூப் அண்ட் மாஸ்க் இருக்குல்ல, ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா அந்த ஷேப் மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி கிராஃப் அட்ஜஸ்ட் பண்ணுறாருந்தா அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா எந்தளவுக்கு கிராஃப் ஆட் பண்ணுறோமோ அந்தளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டையும் பார்த்திங்க அப்படின்னா மிடில் வச்சுருங்க, கரெக்டாக நடுவில் வச்சுருங்க போதும். அப்படியே அந்த ஷேப்பையும் கொஞ்சம் முன்னாடி தள்ளி வச்சுட்டு பேக் வந்துட்டு இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு கரெக்டாக கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அந்த லிரிக்ஸ் எஃபெக்ட் தான். ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணி டெக்ஸ்ட்டில் போயிட்டு லிரிக்ஸ் ஆட் பண்ணணும். இப்போது ஆசை கூட அப்படிங்கிற ஒரு லிரிக்ஸ் வருது அப்படின்னா ஆசை தனியாக கூட தனியாக, ஸோ அந்த மாதிரி லிரிக்ஸ் தனித்தனியாக தான் வரும். அதே ஃபாண்ட்டு தான், அதே சைஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் கலர் பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் கலர் கொடுத்துட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான இடத்துல அலைன் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த இமேஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி. இதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ரெண்டாவது லிரிக்ஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க. அதில் போயிட்டு லிரிக்ஸும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிரிக்ஸை அலைன் பண்ணிக்கணும். ஸோ இப்போ ஆசை கூடங்கிற வேர்டு வந்து தனித்தனியாக
ஒரே லிரிக்ஸாக இருந்தாலும் தனித்தனியாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ எப்படி இதை ஒன்றா ஆட் பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட்டு 2ம் ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தெரியும். அந்த இடத்துல கரெக்டாக ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அலைன் பண்ணி வச்சுருங்க. இதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்குல்ல, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு மூவ் ட்ரான்ஸை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் ஒரு அனிமேஷன் கீ, கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ, இந்த மாதிரி 2 அனிமேஷன் கொடுத்துருங்க. ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துட்டு லெஃப்ட் சைடு கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுருங்க. லைட்டாக லெஃப்ட் சைடு மூவ் பண்ணி வைங்க. இதே மாதிரி தான் 2வது லிரிக்ஸ் மூவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி மார்க் வச்சுருக்கோம்ல, அந்த மார்க்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் இந்த இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த லிரிக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் மோட்டர்ஸை கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தள்ளி ஒரு அனிமேஷன் கீ, அதே மாதிரி ஃபஸ்ட் அனிமேஷனுக்கு வந்துட்டு கரெக்டாக லெஃப்ட் சைடு லைட்டாக மூவ் பண்ணி வைங்க. லைட்டாக மூவ் பண்ணால் போதும். இதுக்கப்புறம் அந்த 2வது லிரிக்ஸ் வந்து ஃபஸ்ட் லிரிக்ஸு கீழே அந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா, ஸோ அதுக்கு பின்னாடிலேருந்து வர மாதிரி இருக்கும், கரெக்டாக இருக்கும். இதுக்கப்புறம் 2லேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃபேட் இன் ஃபேட் அவுட் எஃபெக்ட் ஆட் பண்ணணும். அவுட் நமக்கு தேவையில்ல, இன்னும் மட்டும்தான். அதுலேயே ஒரு 10 இல்லை 20 இந்த வேல்யூக்குள்ளே எவ்வளோ வேணால் கொடுத்துக்கோங்க. இந்த எஃபெக்ட் அப்படியே காப்பி பண்ணி 2வது லிரிக்ஸ்க்கும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எஃபெக்ட் நமக்கு டெக்ஸ்ட்டில் கிடச்சிருக்கும். ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பிளர் ஆகி முடியணும். அதாவது டைரக்ஷனல் பிளர் ஆட் பண்ணணும். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா 2 லிரிக்ஸையும் குரூப்பாக மாற்றிடுங்க. இதுக்கப்புறம் அந்த குரூப்பை கிளிக் பண்ணி எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் கொடுத்துட்டு பிளரில் போனீங்க அப்படின்னா டைரக்ஷனல் பிளர் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துடுங்க. இப்போ எண்டில் ஒரு அனிமேஷன் கீ, எண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு அனிமேஷன் கீ, நம்ம 2 அனிமேஷன் கீ கொடுத்து அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் கீ வேல்யூ வந்து 0 ஆக்கிடுங்க. 2வது அனிமேஷன் கீ அப்படியே விட்டுருங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளரோட நமக்கு முடியும். ஸ்டார்டிங்கில் ஒரு டெம்ப்ளேட் வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த டெம்ப்ளேட்டை ஜஸ்ட் ஆட் பண்ணிக்காங்க, நான் கொடுக்குறேன். இப்போ அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொட்டேட்டில் போயிட்டு -90 டிகிரி கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு மேலே 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபில் கம்போஷன் ஏர் கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் அந்த ஸ்டார்ட்னு இருக்கும் பார்த்தீங்களா, லிரிக்ஸ் இமேஜ்லாம் வருது பார்த்தீங்களா, அது வரைக்கும் பின்னாடி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த டெம்ப்ளேட் ஓவர். ஸோ இப்போ ஜஸ்ட்டு ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த இது கிடச்சிருக்கும். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லாமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இந்த லிரிக்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும். இப்போ நான் ஃபுல் ப்ராஜெக்ட் காமிக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். ஜஸ்ட் அந்த டெம்ப்ளேட் ஆட் பண்ணியிருக்கேன்னா, அந்த டெக்ஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன்னா, இதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். மேலே எக்ஸ்ட்ரா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஐஃபோன் ஃபாண்ட் இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன். சாரி எமோஜி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஐஃபோன் ஃபாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் கொடுக்குறேன், நீங்கள் பதிவிறக்கம் செஞ்சுக்கோங்க. ஸோ ஃபாண்ட் நேம் பார்த்தீங்க அப்படின்னா எமோஜி ஃபைல் ராபிட் WT அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டு. இந்த ஃபாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது, இம்போர்ட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அந்த வீடியோவை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில், நம்ம டெலகிராம் சேனலில், வாட்ஸ்அப் சேனலில், இன்ஸ்டாகிராம் பாட்காஸ்ட்டில் எல்லாத்துலையும் நான் கொடுக்குறேன். 3லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. 3 லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ டாட்டா, பை பாய், see you.